முருகப்பெருமான் பாத அடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஆண்டாக அமைய போகுது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்து வந்த கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், தடைகள் இவை அனைத்துக்கும் இந்த வருடம் ஒரு முடிவு கட்டும் காலமாக இருக்க போகுது. இந்த வருடத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது லாபம், பண வரவு, விருப்பங்கள் நிறைவேறுதல், புதிய வாய்ப்புகள் கூடி வருதல் இவையெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பணம் மற்றும் லாபத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நீங்கள் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாகும். நீங்கள் இது வரைக்கும் முயற்சி செய்து வெற்றி பெறாத விஷயங்கள்லாம் இந்த வருஷம் வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷத்தில் பணவரவு அதிகரிக்கும், சேமிப்பு கூடும், பழைய கடன்களிலிருந்து மீண்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ, எம்எல்எம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் எல்லாம் இருந்த லாஸ் எல்லாம் கூட இந்த வருஷம் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, கார்த்திகை மாதத்துக்கு பிறகு பெரிய லாபங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. வீடு, சொத்து, வாகனம் இதையெல்லாம் பார்த்தோன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சொத்து யோகம் உறுதியாக நடக்கும். புதிய வீடு வாங்கிறது, பழைய வீடை ரெனோவேட் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, நிலம், பிளாட் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது இவையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டக சனி இருந்தாலும் அதை உங்களை தள்ளி விட்டுறாது. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா, வேலை தொடர்பாக பார்த்தோம்னா புதிய வேலை வாய்ப்பு அமையும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, ஐடி, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஒரு அவார்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் அப்ரிஷியேஷன் சொல்லக்கூடிய மேடையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் உறவு பார்த்திங்க அப்படின்னா, குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு நல்ல ஒரு அலையன்ஸ் தேடி வரும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அதிகரிக்கும். ஒரு வேளை யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா அந்த உண்மை உங்களுடைய கவனத்திற்கு வரும். அதிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். குடும்பம் மற்றும் பெற்றோர்களில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவங்ககிட்ட இருந்து சொத்து உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகக்கூடியதாக இருக்கும். முயற்சி அண்ட் வெற்றி ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் குறையும். எதுலேயும் ஒரு தைரியமாக செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வரும். முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க, தடைகள் உடையும். நீங்கள் மீண்டும் எழுந்து வர்றதுக்கான ஒரு நல்ல ஆண்டாக இது இருக்குது. வெளிநாடு மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூருக்கு ஒரு சிலர் வெளியூருக்கு வேலை சம்பந்தமாகவோ வேறு காரியம் சம்பந்தமாகவோ வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட்டு, அதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களால் போக முடியும். ஆன்மீகம் மற்றும் தெய்வீக அனுக்கிரகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் எந்த பாதையை எடுத்தாலும் தெய்வம் உங்களை வழி நடத்தும். கன்னி ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வருஷமாக இருக்கும். கஷ்டத்துக்கு முடிவு கட்டும், முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும், வாழ்வுக்கு உயர்வு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இந்த வருஷம். இந்த நல்ல நேரத்தை வீணாக்காமல் தைரியமாக முன்னேறினீங்கன்னா
உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முருகப்பெருமானின் பாத அடிகளில் சரணம்.